ஹலோ கைஸ். இந்த நாள் நம்ம ஆஸ்ட்ரல் பெட் ஸ்டோர் மாங்கோட பார்ட் 24 தமிழ் எக்ஸ்பிரஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோவில் பார்த்து முன்னாடி ஆள்லாம் லைக் பண்ண லைக் பண்ணிங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறோம், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ்க்கு ஹாப்பி நியூஸ். நான் வந்து புதுசாக எமோஜிஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம சூப்பிங் எமோஜி இருக்கும், அதுக்கப்புறமா லூஃபி, ஜோரோ, சாஞ்சி, போ, ஹேன்காக் எல்லாத்துமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். செக் அவுட் பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணணும்னு ஆசையாக இருக்கோ அவங்களாம் வந்து நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். இப்போ ஹோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ மென்டார்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் வந்து ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சந்தோஷமாக வந்திருக்காங்க. கண்டிப்பாக அவனோட ஃபைட்டிங் ஸ்கில்ஸ்லாம் ரொம்பவுமே வீக்காக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட காம்பேட் பவர் யூஸ் பண்ணி அந்த பர்பிள் ஷேடோ ஃபாக்ஸ்ன்ற ஒரு இதை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வர்றாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா டீமன் ஃபாக்ஸ், 8th ஆர்டர் பிளட் லைனோட டீமன் ஃபாக்ஸ். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஷாக்கிங்காக வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்குது. எல்லாருமே வந்து அந்தளவுக்கு அப்படியே ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த சப்ரஸிங் பவர் நான் ஆல்ரெடி பேசியிருக்கேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அப்படி இருக்கும் போது பரவாயில்லையே, இது ஒரு கோயின்சிடன்ஸ் தான் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வெளில வாடா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து என்ன சொல்கிறோம் பார்த்தா என்கிட்டயுமே வந்துட்டு ஸ்ட்ரென்த்து 8th லெவல் ஸ்ட்ரென்த்தோட ஒரு பெட் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பர்கேட்ரி கேண்டல் ட்ராகன் பீஸ்ட் வந்து எடுத்துகிட்டு வரோம். லிட்டரலாக அங்கே இருக்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக் ஆகிட்டானுங்க. அப்படியே அங்கேயே வந்து சப்ரஸ் பவர்னால மயங்கிலாம் விழ ஆரம்பிச்சிடறானுங்க. நம்ம வைஸ் பிரசிடென்ட்மே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பிங்கோட ஃபேவரட்டான இந்த பர்கேட்ரி ட்ராகன் தான் போல். அவன் வந்து நம்மகிட்ட எதுவுமே சொல்லாமல் சைலண்ட்டாக வந்திருந்தான். எனக்கு வந்து என்ன சொல்கிறதுனே வந்து தெரியல அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பேரியர்ஸ்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா இதோட ஸ்ட்ரென்த்துக்கு வந்து யாராலையுமே தாங்க முடியாது, தாக்கு பிடிக்க முடியாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப்டர் இமேஜ்ன்ற ஒரு ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாரு. அப்புறம் பூஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு விட்டுறாரு. அதனால பயங்கர பவர்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இருக்குது. அதாவது அந்த ஃபாக்ஸ், டீமன் ஃபாக்ஸு. எல்லாருமே வந்துட்டு அவ்வளோதான் காலின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆஃப்டர் இமேஜ்ன்ற அந்த ஒரு ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டராக ரொம்பவுமே இன்டெலிஜென்ட்டான ஒரு ஸ்கில்லு. அந்த 3-4 இமேஜ் வந்து கிரியேட் பண்ணணும் இல்லையா கண்ணுக்கு முன்னாடி, அந்த மாதிரி ஒரு ஸ்கில். நம்ம ஹீரோவே இதை யூஸ் பண்ணி தான் நிறைய பேரை தோக்கடிப்பான். அதான் நம்ம வந்து சீக்கிரட் ஆர்ட்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா நம்ம லைட்னிங் ரேட்டில். அந்த ஸ்கில் ஓகே பக்காவாக வந்து முடிய போகுது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம சூப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா காலின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு வந்து இந்த ட்ரிக்கை பற்றி நல்லாவே தெரியும்ப்பா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். உள்ளே வந்து ஃபாகுன்றதுனால யாருக்குமே வெளில என்ன நடக்குதுன்னு தெரியல. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பேட்டில் எக்ஸ்பீரியன்ஸோட கேப் வந்து க்ளீனாகவே தெரியுது, ரொம்ப பெரிய கேப். அதாவது 2 பேருக்குமே அவர் வந்து பெரிய மென்டார் இல்லையா. சூப்பிங் வந்து இந்த மாதிரி ஃபைட் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பக்கத்தில் இருக்கவர் வந்துட்டு இல்லை நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, அதான் அவுட்கம் தான் வந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்துட்டு இருந்தா நம்ம ஹீரோவோட பர்கேட்ரி ட்ராகன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீமன் ஃபாக்ஸோட கழுத்து மேலே வாயை வச்சுட்ருக்கு. லிட்ரலாக வந்து நம்ம ஹீரோ ஃபுல் டாமினன்ஸோடு இருக்கான். எல்லாருமே வந்து பயங்கர ஷாக்கில் இருக்கானுங்க. ஏன்னா அந்த ஸ்கில்லை வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பவர்ஃபுல். எல்லாருமே வந்துட்டு எப்படி வந்து இந்த டிஃபென்ஸ் வந்து உடச்சிச்சுன்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருக்கானுங்க. பார்த்தா அந்த டீமன் ஃபாக்ஸ் இன்ஸ்டண்ட்டாக அங்கேயே காலி. இது வந்து எப்படி இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு ட்ராகன் கிளானோட ப்ரைட் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோமே வந்து என்ன சொல்கிறான். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராகன் வந்து எப்பயுமே தன்னோட ஹெட்டை வந்து லோயர் பண்ணாது. இது ரொம்பவுமே ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். அதுவும் இல்லாமல் டிஃபென்சிவ் ஸ்கில்ல என்ன நடந்தாலுமே அது கற்றுக்காது. ஆனால் வந்துட்டு நம்ம ஹீரோ அதை வந்து பணியை வச்சு எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பான். அந்தளவுக்கு அதுக்கு மேலே இருந்த அந்த இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அந்தளவுக்கு வேலை பார்த்துருக்கு. காம்படிஷனில் மென்டார் சூப்பிங் வந்து ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. எல்லாருமே வந்து அந்த கிளப்பை சேர்ந்து எல்லாருமே வந்துட்டு பயங்கர கோவத்தோடு இருக்காங்க. அது வந்து என்னோட பெட்டு தான். இன்னொரு பெட்டு வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வரோம். பார்த்தா ஹெல் ஸ்னேக்கு. இது வந்து அதோட பவர்ஃபுல் 9th லெவல் பிளட் லைன். அது வந்து 8th லெவல் தான், இது வந்து பார்த்தீங்கன்னா 9th லெவல். இந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் டீமன்ஸாக வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கான். இவன் மேலே எனக்கு டவுட்டாக இருக்குது. போக போக என்ன பண்ணுவான் இவன். இப்போ வந்துட்டு எல்லாருமே மாஸ்டர் ஃபை அவனை வந்து கொண்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்காங்க. அப்படியா, அப்போ எனக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நான் பர்கேட்ரி கேண்டல் ட்ராகன் பீஸ் மட்டும் தான் என்னோட ஃபேவரட் நான் சொல்லியிருக்கேன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து பாருங்கடா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஹீரோ சொல்கிறான். பார்த்தா என் தலையில் லிட்டில் ஸ்கெலட்டன் வந்து பார்த்தீங்கன்னா வெளில வரான். எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கிளப்பை சேர்ந்தவனை எல்லாருமே வந்துட்டு கதை ஆரம்பிச்சிட்டானுங்க. ஏன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதுவும் இல்லாமல் எல்லாருக்குமே ஒரு மாதிரி கோல்டாக வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மால் ஸ்கெலட்டன் இருக்கா இல்லையா. அவனோட கில்லிங் இன்டென்ட் அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்கும். ஏன்னா அவன் வந்து இந்த ஆப்பனண்ட்டில் இருக்க அந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் டிக்கெட்ஸ் கணக்கில் வந்து இந்த எமோஷனை பற்றி எதுவுமே ஃபீல் பண்ணது இல்லை. அதாவது அந்த சர்பண்ட்டை எதிர்த்து ஒரு கில்லுன்ற அந்த எமோஷன் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஃபீல் பண்ணதில்லை. அதுவும் இல்லாமல் அந்த சர்பண்ட்டுன்ற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிக்கெட்ஸ் கணக்கில் வந்துட்டு இது வரைக்கும் அதை வந்து கில் பண்ணுன்ற ஒரு அந்த கோவத்தோடு தான் இருந்திருக்கே தவிர ஃபஸ்ட் டைமாக வந்துட்டு அவர் ஃபீல் பண்ணுறாரு. அதுக்குள்ளே வந்து பயம் தெரியுது.
ஸோ எப்படி வந்து இந்த பயம் வந்து வந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம லிட்டில் ஸ்கெலட்டனோட ஸ்கில் அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்குது. ஸோ அந்த ஒரு ஸ்லாஷ் தான் நம்ம ஹெல் ஸ்னேக் காலி. ஸோ லிட்டரலாக என்ன சொல்கிறதுன்னு எனக்கு வந்து தெரியல. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கெலட்டனோட பவர் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ லிட்டில் ஸ்கெலோட பவர் இந்தளவுக்கு பயங்கரமாக இருக்கா, இன்ஸ்டன்ட் கில்லா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஒன்றுமே பிரச்சனை இல்லை, உன்னோட ஸ்டார் பெட்டை தூக்கிட்டு போய் சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். எப்படி வந்து 9th டயர் ஸ்னேக் வந்து இந்த அளவுக்கு வந்து இப்படி ஆச்சு, ஸோ ஒரு லோலி ஸ்கேல்டர்னால எப்படி வந்து இது பண்ண முடிஞ்சுச்சு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு உண்மை தெரியணுமா, ஆனால் உங்களுக்கு சொல்லணும்னு எந்த அவசியமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கெத்தாக வந்து போகிறான். ஸோ மென்டா சூப்பிங் ஜெயிஸ்டார், ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு எல்லாருமே கத்திட்டு இருக்காங்க. ஏன்னா தொடர்ந்து 2 பேட்டிலுமே ஜெயிச்சிட்டார் இல்லையா. ஸோ இது வரைக்கும் 10 வருஷத்தில் யாருமே வந்து ஜெயிச்சதில்லை, நம்ம ஹீரோ ஜெயிச்சிட்டான். ஸோ அதுவும் இல்லாமல் ஒரு பெரிய விஷயம், ஏன்னா அந்த மென்டார் வந்து அந்தளவுக்கு சீனியர் மென்டார். ஸோ எல்லாருமே வந்து கத்திட்டு இருக்கானுங்க, ஒரு சில பேர் மன்னிப்பு கேளுங்கன்ட்டு. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும் அவ்வளோதானே, ஸோ நான் இப்போயே வந்து பண்ணுறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வீடியோ கால் வந்து பார்த்தீங்கன்னா போடுறான். ஹோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுறாரு, ஒயிட் ஸ்க்ரீனோட வந்து பார்த்தீங்கன்னா விண்ட் ஸ்க்ரீனோட கனெக்ட் பண்ணி விட்டுறாரு. ஸோ பார்த்தா நம்ம ஹீரோட ஆளுங்க, அதாவது நம்ம இவங்க இருக்காங்க இல்லையா, ஃபென்சாங்கோட ஆளுங்க அடி வாங்கினானுங்களே, ஸோ ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசக்கூட முடியாமல் இருந்தானுங்க இல்லையா. ஸோ அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வாயை திறக்கிற மாதிரி வந்துட்டானுங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு ஆக்சுவலாக இதெல்லாம் தெரியாமல் ரொம்பவுமே ஜாலியாக இருப்பாங்க, நம்ம தான் அவனுக்கு பேச முடியாது மாதிரி பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பேசுகிறாங்க, இதை கேட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிடுறானுங்க. ஸோ அந்த ஃபென்ஷனோட ஆளுங்க தான் வந்துட்டு, சாரி அந்த இவனுங்க இருக்காங்க இல்லையா ஜேர்னல், ஸோ இவனுங்க தான் வந்துட்டு எங்கள் எல்லாருமே வந்து அடித்தானுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வைஸ் பிரசிடென்ட்டுக்கு வந்து சரியான கோவம் வருது. ஸோ போன எபிசோடு பார்த்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ அவர் வந்து சொல்லியிருப்பார், இந்த மாதிரி சப்போஸ் உங்கள் மேலே தப்பு இருந்துச்சுன்னா என்ன நடக்கும் தெரியும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஸோ நான் ஆல்ரெடி உங்ககிட்ட வந்து சொல்லிட்டேன், ஸோ என்கிட்ட போய் சொன்னால் என்ன நடக்கும் தெரியும்ல அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவர் வந்து கேட்குறாரு. ஸோ ஸ்கூல்லேருந்து எக்ஸ்பெல் பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஸோ அது மட்டும் கிடையாது, ஸோ உங்களோட பெட் மாஸ்டர் சர்டிஃபிகேட்டுமே வந்து கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேருந்தே ரிமூவ் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து உள்ளே இறங்குறான். நம்ம வைஸ் பிரசிடென்ட்டுக்குமே ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது, அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். ஏன்னா இது வரைக்கும் 10 வருஷத்தில் ஜெயிக்காத ஒரு மேட்ச்சை ஜெயிச்சு கொடுத்ததுனால ரொம்பவுமே நல்லா பண்ணீங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்துட்ருக்காரு. நம்ம ஹீரோ வந்துட்டு ஏதோ சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ளே இறங்குறான். அவர் வந்துட்டு என்ன வேணும், ரேர் ட்ரெஷரா, ஹை லெவல் ஸ்டார் பெட்டா, இல்லை உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கள் நான் வந்து பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொல்கிறார். நம்ம ஹீரோ வந்துட்டு ஃபேங் யான்ஜின், எனக்கு அந்தளவுக்குலாம் ஒன்றும் தேவையில்ல, ஸோ என்னோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுருங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறா. ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம எண்ட் பண்ணிக்கலாம் கைஸ். இந்த எபிசோடோட தாட்ஸை கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து சொல்ல விரும்புகிறேன். ஸோ நம்ம சேனலோட மெம்பர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஆஃபர். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆக்சுவலாக நான் ஸ்டிக்கர்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எனக்கு இவ்வளோ நாள் நான் அதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணல. ஸோ இப்போ தான் வந்துட்டு சும்மா ஓப்பன் பண்ணுவோமேன்னு பார்த்தேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர்ஸ்லாம் ஆட் பண்ணி விட்ருக்கேன். ஸோ சூப்பிங்கோட ஸ்டிக்கர், அதுக்கப்புறமா நம்ம லூஃபி, சாஞ்சி, ஜோரோ, நிறைய கேரக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃப்யூச்சரில் இனிமேல் வந்து அப்டேட் பண்ணுவேன். ஸோ கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ண முடியும். யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணோம், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். ஸோ பாய்.